Taste the Daily. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மனம் விட்டு பேச என்னோட ஹஸ்பண்டை சந்திக்கிறதுக்காக நான் ரீசன்ட் டேஸா பல முயற்சிகள்லாம் எடுத்தேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு அவர் தரவே இல்லை அப்படின்னும் நானும் என்னோட 2 குழந்தைகளும் எதுவுமே புரியாம தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜெயம் ரவி பத்தி ஆர்த்தி ரவி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த அறிக்கையில பார்க்கலாம். அதாவது சமீபத்தில் தான் ஜெயம் ரவி அவர்கள் இந்த மாதிரி ஆர்த்தி விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்ற அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இதை பத்தி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்தில் ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் எங்களோட திருமண வாழ்க்கை பற்றி வெளியான அறிக்கை பார்த்து நான் ரொம்பவே கவலையும் மனவேதனையும் அடைஞ்சேன். இது முழுக்க முழுக்க என்னோட கவனத்துக்கு வராமலையும் என்னோட ஒப்புதல் இல்லாமலையும் வெளியான ஒன்று அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையோட கடந்த 18 வருஷங்களா நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கை மூலமா அதுக்குரிய கௌரவம் கண்ணியம் தனித்தன்மை இழந்துருச்சு அப்படிங்கிறத நான் உணர்றேன். என்னோட கணவர்கிட்ட மனம் விட்டு பேச என்னோட கணவரை சந்திக்க வேணும் அப்படின்னு நான் சமீப காலமாக பலவித முயற்சிகள்லாம் செஞ்சேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது. நானும் என்னோட 2 குழந்தைகளும் எதுவுமே புரியாம தவிச்சிட்டு இருக்கோம். திருமண பந்தத்திலிருந்து விலக வேணும் அப்படின்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவரே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. ஆழ்ந்த மனவேதனையில இருக்கிற நிலையிலுமே நான் பொதுவெளியில இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறத தவிர்க்க தான் விரும்புறேன். ஆனா என் மேல குற்றம் சாட்டியும் என்னோட நடத்தை மேல களங்கம் கற்பிக்கும் வகையிலையும் பொதுவெளியில மறைமுகமா நடத்தப்படுற தாக்குதல்களை ரொம்பவே சிரமத்தோட எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. ஒரு தாயா எனக்கு எப்போதுமே என்னோட குழந்தைகளோட நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்னோட குழந்தைகளை காயப்படுத்துறதை என்னால் அனுமதிக்க முடியாது. மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையா நம்பப்படும் அப்படிங்கறதால இதை மறுக்கிறதும் என்னோட முதல் கடமையாக்குது. இப்போ இந்த கடினமான காலகட்டத்தில் என்னோட குழந்தைகளுக்கு தேவைப்படுற தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவங்களோட ஒருத்தியா நின்று அவங்களுக்கு வழங்குறதே என்னோட தலையாய கடமை. காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இல்லாம உணர்த்தும் அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன். இந்த கடின காலத்தை நானும் என்னோட குழந்தைகளும் கடக்கிற வரைக்குமே எங்களோட தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறதா ஆர்த்தி ரவி இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஸோ எதுவா இருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. இதுல தலையிடாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க. உங்களோட வைஃப் பத்தி நம்ம ஒரு விஷயம் பேசலாம். உங்க வைஃப் வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்காங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நீங்க இன்ஸ்டாகிராம்? ஆமா, கேள்விப்பட்டேன். ஆச்சரியமா இருந்துச்சா? நீங்க நம்மளோட ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குதா, அதனால ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க கேட்ஜெட் யூஸ் பண்ணல, நல்ல பிளேயர் இருந்திருக்கீங்க. அது இன்ஸ்டாகிராம்ல இல்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, அதனால தெரியல எனக்கு. அதான் எப்படா நடக்குது இதெல்லாம் அப்படின்னு அந்த ஆச்சரியம். நீங்க எப்ப கேட்டீங்களா அவங்க கிட்ட என்னமா பண்றேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஆமா, நான் என்ன ஒழுங்கா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீ என்ன, நான் வந்து என்ன அவ்வளோ பார்த்துக்க மாட்டேன். நான் வந்து ஹாலிடேனா டயட்டில் இருக்க மாட்டேன். நான் வந்து அப்புறம் இந்த ஸ்கின் கேர் அதெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. நான் நல்லா என்னை பார்த்துக்கிறேன். நான் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான போஸ்ட் போடுறேன் அண்ட் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறேன். அதனால எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகே, சூப்பர். எடுத்து காட்டுறாங்க. ஸோ நீங்கள் எப்போ கேட்டிருக்கீங்களா அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னெல்லாம்? நானா இல்லை, அவங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால கேட்கல. ஒருவேளை இப்போ புதுசா வந்திருந்தா அவங்க கொஞ்சம் படிப்ஸ். ஓ, நம்மளுக்கு தேவையில்லை அந்த கேட்டகரி. அவங்க போய் அப்ராட்ல படிச்சுட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கிட்டு வந்த டைப் அவங்க, அதனால நமக்கு தேவையில்லைல்ல அதெல்லாம். எதுக்கு நீங்க அந்த ஓரமா இருந்தீங்கன்னா நாங்க அந்த ஓரமா இருந்துக்கிறோம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, படிங்க. நீயும் வரக்கூடாது. சரி, பையன் எப்படி? யாரோ அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா? அவன் வந்து மிக்ஸ் ஆஃப் போத் தான். பட் நிறைய என்ன மாதிரி என்ன 2வது பையன் அயான் தான் கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரி. இந்த கிளென்லினஸ் அது இதெல்லாம் அவர் அப்படி. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் டர்ட்டி டைப்ஸ். கொஞ்சம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, புகுந்து விளாண்டுருவோம் நாங்கள். ஸோ அவர் கொஞ்சம் என்ன மாதிரி தான் ஆறு. ஸோ நீங்கள் வந்து 15 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ ஆர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அடுத்த விஷாலுக்கு கல்யாணமாக போகுது. ஸோ ஒரு ஃபேமிலி மேனாக அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்களுக்கா என்னென்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் அட்வைஸ் தரலாம்.
அதுக்கப்புறம் அட்வைஸ் கொடுத்து வேஸ்ட்டு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அது என் கையில் இல்லை. அதுதான். ஸோ எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு. எனக்கும் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஓகே மேரேஜ் தானே அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் மேரேஜ்னால் என்ன ஏது எல்லாம் புரிய ஆரம்பிச்சுது. ஸோ இதை வந்து அட்வைஸ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அது ஒவ்வொருத்தர் லைஃப் ஒவ்வொரு மாதிரி. அண்ட் பேசிக்காக மேரேஜ் வந்து இட் இஸ் கோன் சேஞ்ச் யூ ஃபார் பெட்டர். அதனால பெட்டராக ஆகட்டுமே, நம்ம பாட்டுக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ணி தேவையில்லாமல் கெடுக்கணும். அது Taste the Daily. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.